ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. நம்ம லாஸ்ட் வீடியோல ரெட்டான்ற படத்தை பத்தி பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஜோஜு ஜார்ஜோட லைன் அப்ல நாயிட்டுன்ற ஒரு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாயிட்டு இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, போலீஸ்காரனுக்குன்னு இருக்கிற பவரு, ப்ரொடெக்ஷனு, அப்புறம் அவங்க யூனிஃபார்ம் மேல ஒரு மரியாதை இருக்குல்ல, அது எல்லாமே எல்லா போலீஸ்காரங்களும் நம்புறது இது நம்மள காப்பாத்தோன்னு. அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தாகும்னு எந்த போலீஸ்காரங்களாச்சு நம்புவாங்களா? அதான் இந்த படத்தோட லைன். ஒரு அரசியல் சூழ்ச்சியால 3 அப்பாவி போலீஸுக்கு மாட்டி கொண்டாங்கன்னா அங்க நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் பவர், பொலிட்டிக்கல் பிரஷரு, மீடியா பிரஷரு, பப்ளிக் பிரஷரு, ஆப்போசிஷன் பிரஷரு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3 போலீஸ்காரங்களை ரொம்ப டம்ப் பண்ணா என்ன நடக்கும்? அந்த 3 போலீஸ்காரங்க யாருன்னா மணியன், பிரவீன், சுனிதா. இந்த மணியன்ற கேரக்டர் தான் ஜோஜு ஜார்ஜ் பண்ணிருப்பாரு. இந்த கேஸ் எப்படி வடிவமைக்கப்படனா, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இந்த காலமோ, இந்த சுட்டிவேஷனோ, இந்த நேரமோ நமக்கு அமையலனா என்ன நடக்குமோ அதுதான் மணியனுக்கு நடக்கும். கொஞ்சம் இதுவா மணியன், பிரவீன், சுனிதா இவங்க 3 பேரும் அவங்க ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த முன்னாள் போலீஸோட பையன் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க மணியனும் பிரவீனும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வருவாங்க. கூட ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி மணியனோட பையன்ற ஒரு கேரக்டர் அங்க இருப்பாரு. அவர் தான் ஓட்டிட்டு இருப்பாரு. சின்ன ஒரு டேர்னிங்ல அதுக்கு முன்னாடி காலையில நடந்த ஒரு பிரச்சனையோட ஒரு அமைப்பு கூட மணியனுக்கு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையில இருந்த ஒருத்தருக்கும் அங்க ஆப்போசிட்ல வரப்போ சின்ன கிளாஷ் ஆகி அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்ல அப்பத்திக்கே அவர் உயிரோட தான் இருப்பாரு. அப்பவே மணியன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்வாரு, நம்ம அப்படியே போயிடலான்னு. பிரவீனும் சுனிதாவும் அது எப்படி நம்ம உயிரோட இருக்கிறவர் எப்படி விட்டுட்டு போறது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல மணியனும் தள்ளப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமே இல்லாம அங்க அவங்க அமைப்பு ஆளுங்க வேற ஒரு விஷயமா வர்றப்போ இந்த விஷயத்த பார்த்து இவங்க 3 பேர் தான் சாவடிச்சாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க 3 பேரை துரத்த ஆரம்பிப்பாங்க. காலையில நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு ஃபுல் பொலிட்டிக்கல் பிரஷர் 3 போலீஸ் மேல போட்டா எப்படி இருக்கும்? ஆனாலுமே இந்த 3 போலீஸ்காரங்களும் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க. மணியன் ஒரு 20 வருஷமா அந்த போலீஸ் ஃபீல்ட்ல இருப்பாரு. சோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸோ, இந்த போலீஸ்காரங்க சக போலீஸ்காரர் எனக்கு உதவாங்க நம்பிக்கையில போறப்போ அங்க அவருக்கு ஒரு சீக்ரெட் தகவல் ஒண்ணு வரும். கிரைம்ல இருந்து இந்த மாதிரி உங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க, உயிர் பொழைக்கணும்னா ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க அந்த ஸ்டேஷன்ல இவங்க 3 பேர் எடுக்கிற ஓட்டம், இவங்க எங்க மாட்டுறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தான் இந்த நாயிட்டு படத்தோட மொத்த கதையே. இவங்க 3 பேரும் போலீஸ்ன்றதுனால 3 பேருன்றதோட மணியன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ்னால நெக்ஸ்ட் போலீஸ் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். லைக் நான் எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சுனிதான்ற கேரக்டர், சுனிதான்ற வேற சித்தா படத்துல சித்தார்த்துக்கு ஹீரோயினா நடிச்சவங்க தான். அவங்க என்ன வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இவர் அவளை தடுப்பாரு. சரி நீ வீட்டுக்கு தான் போகணுமா, போ, நான் உன வீட்டுல போய் விட்டுறேன். அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த சுனிதா வீட்டுல போலீஸ் நிப்பாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு பெரிய ஒரு ஆபீசரை ஒரு லேடி போலீஸர் உள்ள இறக்குவாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி அப்ப சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, மேம் இது அவங்க பண்ண இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அப்புறம் எதுக்கு அவர் ஃபாலோ பண்ண மாதிரி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, மேல இருந்து பிரஷர் மேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் போலீஸ்காரங்க நம்ம அவ்வளவு அதிகாரம் இருக்கு அது இருக்குன்னு பேசினாலும் மேல இருந்து பிரஷர் வந்தா எந்த போலீஸ்காரனா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். அதான் போலீஸ்காரனோட லைஃப். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு லீட் எடுத்திருக்க அந்த உமன் போலீஸ் கடைசியா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மணின்ற கேரக்டர் அங்க போனது குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபார்ம் விரும்புறவர். அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றதா இந்த கால சூழ்ச்சியால ஒருத்தவங்க மாறுவாங்களே, ஒரு பேஷனை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிப்பாங்களே, அப்படி ஜாப் தான் இவருக்கு அந்த போலீஸ். குடும்பத்தெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்களா. இதனால அவர் ரொம்ப நாள் கனவா இருந்தா அவரோட பொண்ணோட ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒண்ணு இதனால கெட்டு போயிடும். இதை அவர் நியூஸ் பேப்பர்ல படிச்சு குடிச்சிட்டு உட்காந்து இருப்பாரு. நீங்க அப்போ பிரவீன் சொல்றீங்க, இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தா நீங்க தான் எங்களை காப்பாற்றோம், நீங்க தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா எங்களை யாரு காப்பாத்துவா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோன்னே அந்த சீன்ல இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ் டீம் அந்த லோக்கல் ஆள் புடிச்சிருவாங்க. மீன்ஸ் அங்க லோக்கல் சப்போர்ட் பண்ண ஒருத்தரை புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டு இங்க பாக்குறப்போ அவங்க 2 பேர் இருக்காங்க, நம்ம இங்க போறப்போ தப்பான ஒரு அசைவு அவங்களுக்கு தோணிச்சுன்னா கூட அவங்க ஓடிடுவாங்க. முன்னாடி மணின்னு சொல்லிட்டு போவாரு, இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, நீங்க தப்பிச்சிருவீங்க. அப்புறமேட்டு பிரவீன் போலீஸ் நம்ம பிடிக்க வந்து கண்டுபிடிச்சு 2 பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடினே இருப்பாங்க. மணியன் இது மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. ஒரு ஓடுற வழியில தான் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணியன் சார் சொல்லிட்டு ஓடினா மணியன் 20 வருஷமா ஒரு போலீஸ் வேலையை செஞ்சா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணன்ற ஒரு இயக்கம். நம்ம வாழ்க்கை தான் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர்னால நம்ம தான் இந்த போலீஸ் வேலைக்கு வந்துட்டோம், நம்ம பொண்ணாச்சு நம்ம நினைச்சதை பண்ணுவா அப்படின்ற அதுவும் தடை செய்யப்பட்டு எமோஷனலா ஒரு மனுஷன் எவ்வளவு டவுன் ஆவானோ அதுக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் மணியன் தான். அந்த மாதிரி டவுன் ஆகி அவர் தூக்கு மாடி சேர்த்திருப்பாரு. இப்ப பிரவீன் கிட்ட அந்த ஒரு போன் இருக்கும். எப்படின்னா இதை எடுத்துன்னு போய் சேர்த்துடலாம், எப்படின்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இதுவாயிடலாம். ஏன்னா அவர் அந்த வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு, என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டா
படம் மாதிரி தான் இது. என்னால கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது. இதுலயுமே உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். இந்த கிளைமேக்ஸை பார்த்தோன்னே ஒண்ணு உங்களால ஒத்துக்க முடியும், ஒண்ணு உங்களால ஒத்துக்க முடியாது. 2 சேர்தான் ஒண்ணுதான். இதுதான் ரியாலிட்டி. சர்க்கரை வந்து ரொம்ப இனிப்பான ஒரு விஷயம் தானே. அந்த சர்க்கரை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அதை வந்து ஒரு எறும்பு சாப்பிட்ரும். அந்த எறும்பை ஒரு தவளை சாப்பிட்ரும். அந்த தவளைய ஒரு பாம்பு சாப்பிட்ரும். அந்த பாம்பை ஒரு மனுஷன் சாப்பிடுவான். அந்த மனுஷனை இந்த இயற்கை சாப்பிட்ரும். நம்ம என்னதான் பெரிய ஆளு, என்னதான் நம்ம வந்து போலீஸ்னா ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பவரா தான் இங்க இருக்காங்கன்றது இந்த படத்தை ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தவங்க இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்ச சீனி, எது உங்களுக்கு ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருந்தது அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ஃபீலை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ஜோஜு ஜார்ஜோட படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன்.